ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய பொழுது நலவாகட்டும். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா ராம்நாடு தான். ராம்நாடு எதுக்கு போகிறோம்னா வீட்டுக்கு கொஞ்சம் கிராசரி திங்ஸ் வாங்க போய்கிட்டு இருக்கோம். ஓகே, வாங்க இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பெண்கள் நான் வீட்டில் சும்மா தான் இருக்கான்னு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த டாபிக் நான் எப்படி சூஸ் பண்ணேன்னா, நேற்று எனக்கு என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து கால் வந்துச்சு. அவங்க பேசல என்ன சொன்னாங்க, நீனாச்சும் 7 இயர்ஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன், அப்புறம் இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனால் நான் பாரு படித்து ஒன்றும் பண்ணலை, வீட்டில் சும்மா தான் இருக்கான்னு ஃபீல் பண்ணாங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி சும்மா இருக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை, அது ரொம்ப கஷ்டமான வேலை. அது எல்லாருனாலையும் பார்க்க முடியாது, அது நான் கொஞ்சம் பார்ப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சும்மா இருக்கிறதுன்னு யார் சொன்னால்? நீங்கள் ஒரு நாள் சும்மா இருந்து பாருங்களேன், உங்கள் வீடு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் ஒரு நாள் சும்மா இருந்தால் உங்கள் கிச்சன் வெறுமையாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் சும்மா இருந்தால் உங்கள் பிள்ளைங்க பட்டினி கிடப்பாங்க. நீங்கள் ஒரு நாள் சும்மா இருந்தால் பிள்ளைங்களை பள்ளிகளுக்கு அனுப்ப முடியாது. நீங்கள் ஒரு நாள் சும்மா இருந்தால் வீடு அலங்கோலமாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் சும்மா இருந்தால் துணிகள் நிறைஞ்சு கிடக்கும். நம்ம எங்கே சும்மா இருக்கிறோம்? இப்போ நம்ம ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, நம்ம கண்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, கைகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆட தூங்குவோம்னு பார்த்தா அப்போ கூட நம்ம சும்மா இல்லைங்க. தூங்கையில் கூட நம்ம மூளை சிந்திச்சுக்கிட்டு இருக்கு, அதனால தான் கனவுகள் வருது. நம்ம இதயம் நமக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம். ஸோ தூங்கும்போது கூட நம்ம சும்மா இல்லை. வீட்டில் சும்மா இருந்தோம்னா நிறைய விஷயங்களை அனுபவிக்கலாம். உதாரணத்துக்கு கரெக்டாக தூங்கலாம், கரெக்டான டயத்துக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், பிள்ளைங்களை அன்பாக கவனிக்கலாம், ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சும்மா இருக்கிறது தாங்க இருக்குது. எத்தனையோ வேலைக்கு போகிற பெண்கள் அவங்க பிள்ளைங்கள்ட்ட பேச முடியாமல், கணவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண முடியாமல், ஒழுங்காக சாப்பிட முடியாமல், கரெக்டான டயத்துக்கு தூங்க முடியாமல் அவங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் வேலைக்கு போகையில் ஒரு டைம் பாஸ்க்கு தான் போனேன், அப்புறம் அது தேவையாகவே மாறிடுச்சு. இந்த வேலைக்கு போகிறோமே, அப்புறம் என்ன நம்மளை பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்களே கஷ்டமானு கேட்பாங்க சில பேர். இன்னும் சில பேர் ஒய்ஃப் அனுப்பிட்டு ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் சில நல்ல உள்ளங்கள், நீங்கள் வேலையை ஸ்டாப் பண்ணுங்கள், இன்ஷா அல்லாஹ் உங்கள் லைஃப் மாறும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ படித்தா கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கி படித்த பெண்களை காட்டிக்கும் படிக்காத பெண்கள் தான் நிறையா புத்திசாலித்தனமாக வீட்டிலே இருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க குழந்தைகளையும் பார்த்துக்கிறாங்க. நிறைய ஃபீல்டு இருக்குது. பேக்கிங் ஃபீல்டு பண்ணுறாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல்டு பண்ணுறாங்க, பிரைட்ஸ்க்கெலாம் ஹென்னா மெஹந்தி விடுறது பார்க்குறாங்க. சும்மா இருக்கிறதா ஃபீல் பண்ணால் டியூஷன் எடுக்கலாம், நிறைய பேருக்கு ஓதி கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய இதுகளை பண்ணலாம். பிள்ளைங்களுக்கே ஃபஸ்ட்டு நம்ம நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குங்க, அதுக்கே நம்மளுக்கு டைம் பத்தாதுங்க. ஸோ சும்மா இருக்கிறோம்னு ஃபீல் பண்ணவே வேணாம். ஓகே, நம்ம சும்மா ராம்நாடுக்கு வந்தமேன்னு அப்படியே KFCக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே சும்மா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.